நண்பர்கள் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் குப்பம்பாளையங்க நம்ம சொந்த ஊருங்க. ஒரு 15 ஆண்டு கால தேடலில் தான் நம்ம ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக ஒவ்வொன்றும் நம்ம பயிர்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி நம்ம அதை பண்ணி தான் நம்ம இயற்கை விவசாயத்தை கற்றுக்கிட்டேங்க. எனக்குன்னு குரு யாருமே கிடையாதுங்க. நான் இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கான மூல காரணம் நம்மாழ்வார் ஐயா தாங்க. ஏன்னா நம்மாழ்வார் ஐயா இந்த இடத்துல கட்டாயம் குறிப்பிடணும். ஏன்னா அவரை சந்திக்கலன்னா நான் இயற்கை விவசாயம் கண்டிப்பாக மாறி இருக்க மாட்டேங்க. அவரை சந்திச்சதுனால தான் இவ்வளோ தெளிவாக இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட உள்ளே வந்தாங்க. ஏன்னா அவர் சொன்னது அத்தனையும் உண்மை. அதனால நம்ம இயற்கை விவசாயம் தான் செய்யணும், ரசாயன விவசாயம் செய்யக்கூடாதுன்ட்டு அந்த கொள்கை எடுத்து தான் நான் உள்ள இயற்கை விவசாயத்தில் இறங்கினேன். முதல் வருஷம் எனக்கு லாஸ்ங்க. ஆந்திரா பொன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிடி ரகம் நட்டுருந்தேங்க. அப்போ வந்து இது மாதிரி ஃபோன்லாம் கிடையாதுங்க. ஈஸியாக ஒவ்வொருத்தரையும் சந்தேகம் கேட்குறதுக்கு தொடர்பு கொள்ள முடியாதுங்க அப்போல்லாம். அப்போது நம்மாழ்வார் ஐயாவை கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவுங்க. அவரை 2 முறை சந்தித்தேன். ஒரு முறை சந்திச்சதுலேயே இயற்கை விவசாயியாக மாறிட்டேன். 2வது முறை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க. அப்போ வந்து பெருசாக அவர்கிட்ட பேச முடியல. சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் பேசணுங்க. அதுக்கப்புறம் பேச முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொள்கையோடு நம்ம உள்ளறங்கி பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் லாஸ்ங்க. அதில் நம்ம அந்த கதிர்நாவாய் பூச்சி வரும், கொலை நோவு வருங்க, அதெல்லாம் நமக்கு தெரியல. எல்லாருமே ரசாயன விவசாயிகள் எல்லாருமே அதை ரசாயனத்தை பயன்படுத்துவாங்க. நம்ம இயற்கை முறையில் இல்லாமல் லாஸ்ட்டில் தான் அடுத்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் புதுசு புதுசாக ஒவ்வொன்றும் நம்ம உள்ளே கண்டுபிடிச்சி நம்ம இது மாதிரி உள்ளே கொண்டு வரணும், நஞ்சு இல்லாததான் 100% இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் தான் நம்ம உள்ளே வந்தாங்க. அந்த கொள்கையிலிருந்து இன்றைக்கும் மாறாமல் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டுருக்குறேங்க. அதில் தான் என்னுடைய பயன்பாட்டுக்காக கண்டுபிடிச்சது நம்ம காங்கேய மாட்டிலிருந்து எடுத்தது ஒரு ஈசி அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஒரு பாக்டீரியா. அதில் என்ன பாக்டீரியாங்கிறது நம்ம லேபில் கொடுத்து ஆய்வு பண்ணோம். அதில் என்னென்ன தன்மை இருக்குது அப்படிங்கிறது லேபில் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் கொடுத்து நம்ம வேளாண்மை துறையில் கொடுத்து நம்ம ஆய்வு பண்ணுங்க. அதுக்கான லேப் டெஸ்ட்டு நமக்கு கொடுத்தாங்க. இது எல்லாமே நல்லா இருக்குது, நீங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸியான மெத்தடு. அப்போ ஈஸின்னா என்ன, ஒரு சைனோ அப்படின்னு சொல்லி சைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆய்வுக்கு போனப்போ தான் அவங்க வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள்லாம் ஒரு பேர் வைக்கக்கூடாது பாக்டீரியாவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன ப்ராடக்ட்லேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன காங்கேயம் நாட்டு மாட்டில் இருந்துங்க, காங்கேயம் காளை மாட்டிலிருந்து, மற்ற இலைதலைகள்லேருந்து, பழங்கள்லேருந்தும் இதெல்லாம் சேகரித்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேங்க. அப்போ இதுக்கு காங்கேயம் 1ன்னு வைங்க அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கேயம் 1 அப்படின்னு சொல்லி தான் நம்ம லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. இதுதான் உண்மைத்தன்மைங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இது லேப் டெஸ்ட்டு கொண்டு போனதுக்கான மூல காரணம், நான் வந்து மரவள்ளி போட்டிருந்தேன். மரவள்ளியில் மிகப்பெரிய சவால் மாவு பூச்சின்னு சொல்லக்கூடிய கள்ளிப்பூச்சிங்க. ஏன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் நான் வந்து அழிச்சு ஓட்டணுங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து ரசாயன விவசாயத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து உறுதியாக நிலச்சி நின்றுங்க. அதனால தான் நம்ம புதுசாக ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் ஒவ்வொன்றும் பண்ணி பார்த்தேங்க. அதில் வந்து ரிசல்ட் எடுக்க முடியல. கடைசியாக ரிசல்ட் எடுக்கல, பூச்சி இறந்துருச்சு. ஆனால் அப்போ அந்த கிழங்கு வந்து நம்ம வந்து மில்லுக்கு பிடுங்கி கொடுக்கலான்ட்டு பார்க்கல, அவங்க வந்து பிடுங்கி பார்த்துட்டு இந்த கிழங்கு ஆகாது, பஞ்சாயிருச்சு, ஏன்னா அந்த பூச்சி வந்து கள்ளிப்பூச்சி வந்து சப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதனால வந்து அதை முழுமையாக அழிச்சு ஓட்டிட்டாங்க. 3 ஏக்கர் வந்து அழிச்சு ஓட்டிட்டேன். இதை நிலக்கடலை போட்டிருந்தேன். நிலக்கடலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் ஒரு 10 மூட்டை தான் எடுத்தேங்க. அந்தளவுக்கு நம்ம பெருசாக ஈல்டு எடுக்க முடியல. காய் குறையாக ஆகி போச்சுங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகுங்க. ஏன்னா அதனுடைய ரேஷியோ தெரியணும். அதை ரேஷியோ கரெக்டாக கொண்டு வந்து அது எந்த அளவுக்கு பூச்சி நிவாரணம் கொடுக்குது, நம்ம பயிர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் இல்லாமல் நிவாரணம் கொடுக்குது, பயிருக்கு வளர்ச்சி கொடுக்குதா, பயிர் வந்து இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேங்க என்னோட பயிர் நல்லா இருக்கும். நிலக்கடலையெல்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா அதெல்லாம் நான் வீடியோ போடலைங்க. எதுவுமே நம்ம வெற்றி அடைஞ்சு அது ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வெளியில விவசாயிகளுக்கு நம்ம வெளியில சொல்லணுங்க. நம்ம கார்பரேட்டுக்காரன் கிடையாதுங்க, வியாபாரி கிடையாதுங்க, நம்ம விவசாயி. அப்போ உண்மைத்தன்மையோட பயணிக்கணும். அந்த கொள்கையில தான் நான் வந்து வீடியோவை போடாமல் இருந்தேங்க. ஏன்னா என்னென்னு சோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியில மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் சோதனை பண்ணாங்க. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த நிலக்கடலையே பார்த்தீங்கன்னா பயிர் அப்படியே நல்லா இருக்கும். ஒன்றை வந்து அடுத்தது கண்டுபிடிச்சி ஒன்று ரேஷியோ தெரியாமல் அடித்தோம்னா அப்படியே கீழே அப்படியே அந்த தலையெல்லாம் கொட்டி ஒரு மாதிரி கீழே போயிருங்க. அந்த அசிவனு பூச்சியெல்லாம் உளுந்து போயிருங்க. அப்புறம் இது மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணையில் தான் அந்த பூச்சியெல்லாம் நிவாரணமாகி எல்லாமே ரெக்கவரி ஆகிங்க.
நல்ல முறையில் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெற்றி அடைஞ்சாங்க. நெல்லம்பயிரில் கொடுத்தேன். நெல்லம்பயிரில் வந்து 2 நாளில் வந்து இந்த சைனோ ஈசி அப்படிங்கிற சைனோ பாக்டீரியா காங்கேயம் ஓன் லிக்விட் அப்படிங்கிறத வந்து நம்ம குடுக்கலைங்க. அப்போ வந்து 48 மணி நேரத்தில் வந்து பயிர்கள் பச்சை கட்டி வந்ததுங்க. அப்போ எனக்கு மிகப்பெரிய அளவு கிடந்த சந்தோஷம். அப்போ நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் லேபில் கொடுத்து பார்க்கல தான் அதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, ஜிங்க் எவ்வளோ இருக்குது, பாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குது, பொட்டாஸ் எவ்வளோ இருக்குது, அயன் எவ்வளோ இருக்குது, காப்பர் எவ்வளோ இருக்குது, மெக்னீசியம் எவ்வளோ இருக்குது, துத்தநாகம் எவ்வளோ இருக்குது, பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குது இப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க வந்து ஆய்வு பண்ணி அதில் லிஸ்ட் கொடுத்தாங்க. அப்போது நான் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டேன். நம்ம எனக்காக கண்டுபிடிச்சது இவ்வளோ வேலை செய்யுது. அப்போ இதை வச்சு நம்ம அழகாக இயற்கை விவசாயம் பண்ணலாம், இனிமேல் வந்து எல்லாத்துக்கும் நம்ம சவால் விடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இது பண்ணுங்க. அப்போ தான் வந்து அப்பொழுது வந்து நான் யூடியூப்பில் என்னோட விஜயசரவணன் இயற்கை விவசாயி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருந்தேங்க. அப்போ போட்டிருந்தப்போ தான் முத்தூரை சேர்ந்த முத்தூருக்கு அருகில் உள்ள ஐயம்பாளையத்தை சேர்ந்த சண்முகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு இது மாதிரி நான் சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்கிட்ட பேசினாருங்க. அப்போ பேசினப்ப சரி சொல்லுங்க என்னங்க அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு கேட்டதுக்கு உங்களோட வீடியோவெல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது, எப்படி இப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாருங்க. தெரியாதுங்க, என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் கண்டுபிடிச்சேங்க அப்படின்னு. சரி உங்கள் தோட்டத்தை நான் பார்க்கறதுக்கு வர்றேங்க அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேங்க. வந்தார், ஒரு மாலை பொழுதுல வந்தாருங்க. வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு ஒரு 3 நாள் எங்கள் வீட்டில் தங்கி இருந்தார். தங்கிட்டு நான்லாம் எப்படி பண்ணுறதுங்க, நானும் நிறைய இது பார்த்தேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. எனக்கு குருவுன்னுலாம் யாருமே கிடையாதுங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், எனக்கு குருவுன்னு யாருமே கிடையாது. அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. நான் அப்போ வந்து சரிங்க இது மாதிரி பண்ணுறேங்க அப்படின்னா சரிங்க அப்படின்ட்டு அவர் ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தினார். நாமக்கல் மாவட்டம் சிறுகணத்தபாளையத்தை சேர்ந்த லோகநாதன் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு வந்து அவர் அறிமுகம் இருக்குங்க. அவர் வந்து பூக்கள் எல்லாம் பண்ணுறாரு, மல்லிகைப்பூ பண்ணிட்டு இருக்கிறாரு, ரோஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் எப்படிங்க இது சாத்தியமா, இதெல்லாம் கொடுத்தா சரியாகுமா அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், இது வந்து நல்ல மல்லிகைப்பூன்னு நான் என்னோட வீட்டு தோட்டத்தில் இருக்கிறத கொடுத்தேங்க, ரோஸ் செடி நல்லா அபிரமதமாக வளர்ச்சி வருது அப்படின்னு சொன்னாங்க. அவரே எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு பார்த்துட்டு இது எப்படி பண்ணுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் அந்த எப்படி பண்ணுறேன் எப்படிங்கிறத அந்த ரேஷியோலாம் அவங்ககிட்ட சொல்ல கிடையாதுங்க. இது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நீங்கள் பொட்டாஸ் எதுலேருந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். பொட்டாஸ்னா வாழைப்பழங்க, வாழைப்பழத்துலேருந்து தான் நான் பொட்டாசியம் சத்து, பொட்டாஸ் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது, அதையெல்லாம் நான் ஊற வச்சு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். ஏங்க மல்லிகைப்பூக்கு என்ன பண்ணுறதுங்க, ரோஸ் செடிக்கு என்ன பண்ணுறதுனாரு, எல்லாமே இதில் வேலை செய்யுது அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். அவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. எங்கிட்ட வந்து எல்லாமே கேட்டு ஐடியா தெரிஞ்சுட்டு போனான். அந்த முத்துரை சேர்ந்த ஐயம்பாளையத்தை சேர்ந்த சண்முகம் அப்படின்னு சமூக ஆர்வலர்னு சொல்லக்கூடிய சண்முகம் என்கிட்ட வந்தாப்புல. இது வந்து உண்மைங்க, நேருக்கு நேர் விவாதத்துக்கு நான் தயார், லோகநாதனுக்கும் தயாருங்க. அவங்கெல்லாம் தயாரா என்கிட்ட வந்து நேரில் வந்து இது வாங்கினது சண்முகம் வாங்கினாப்புல, லோகநாதன் வந்தாப்புல, வந்து பார்த்துட்டு போனாப்புல, எல்லாம் தெரிஞ்சுட்டு போனாப்புல. சண்முகம் தான் என்கிட்ட 1 லிட்டர் இதை கொடுங்க, எனக்கு கொடுங்க, நான் லோகநாதனுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. என்கிட்ட 1 லிட்டர் சண்முகம் வாங்கிட்டு போய் லோகநாதனுக்கு 1 லிட்டர் கொடுத்துங்க, அதை வந்து மல்டிப்ளை பண்ணாங்க. நான் அப்போ சொன்னேன், இந்த 1 லிட்டர் வச்சு நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது வெயிலில் தான் நான் வந்து இந்த பாக்டீரியா டெவலப் ஆகுது, வெயிலில் வச்சு தான் நான் எல்லாமே ரெடி பண்ணேன், சோலார் ட்ரையரில் வச்சு தான் நான் இந்த பூஞ்சானத்தை பூரா உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ரேஷியோவில் எப்படி எடுத்தங்கிறத சொல்லல. ஆனால் அவங்ககிட்ட சொன்னது இதை வச்சு பயன்படுத்திக்கலாம், நீங்கள் இது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும், இது 1 லிட்டர் வச்சு நீங்கள் 200 மாற்றுங்க, 200 மாற்றி அதிலிருந்து 20 எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேங்க. சரிங்க அப்படின்ட்டு என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அவங்க தயார் போட்டாங்க. அவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நவம்பர் எத்தனாம் தேதி போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீடியோவில் அவங்க யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எது உண்மை எது போலி எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முழுக்க என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் கண்டுபிடிச்சது. என்கிட்ட இருந்து அவன் வாங்கிட்டு போய் அவன் அதிலிருந்து டெவலப் பண்ணான். அவன் பண்ணி என்ன பண்ணா, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காரணங்களால் என்னால் வந்து நான் வந்து வீடியோ போட முடியலைங்க, எனக்கு ஒரு சின்ன தொந்தரவுகள் இருந்துச்சு. அதனால வந்து நான் தோட்டத்துக்கு வர முடியாத சூழ்நிலை, அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுலேருந்து அவன் என்ன பண்ணிட்டான், இது ஒரு 50 மில்லியில் தயாரிக்கலாம், 100 மில்லியில் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டு பிக்கப் பண்ணானுங்க. நான் சொல்றது என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் தயாரிச்சதை இவன் வணிகம் பண்ணிட்டு இருக்கான். அதனால விவசாயிகளே யாரும் அவனை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ தாய் திரவங்கிறது இதுதான் நான் தயார் பண்ணது. இது வந்து அந்த இலைதலைகள்ல இருந்து எல்லாம் பண்ணி எடுத்து இது பண்ணது இதுதான் தாய் திரவம். எப்படி வெள்ளை கலர்ல இருக்குன்னு பாருங்க. இதே தாய் திரவம் நான் வந்து 2022ல் கண்டுபிடிச்சப்ப நான் அந்த 1 லிட்டர் இன்னும் அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அந்த உண்மைத்தன்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை சேகரிச்சு அப்படியே வச்சிருக்கேன். நீங்க பாருங்க,
இது எவ்வளவு டைல்யூட் ஆயிருக்கு. ஏன்னா 1 லிட்டர் இருந்தது, இப்ப எவ்வளவு சுண்டி இருக்குது, அதனுடைய கலர் எப்படி இருக்கு, பச்சை தண்ணி மாதிரி மாறி இருக்குது. இந்த இலைகள் இந்த இதெல்லாம் போட்டு நான் அந்த ரேஷியோ எடுத்ததுனால அது அடியில அந்த டஸ்ட் எந்த அளவுக்கு அடியில கட்டி இருக்குங்கிறத நீங்க பாருங்க. இதுல வந்து யாரும் ஏமாறாதீங்க. அவன் ஒரு பயிற்சியாளர்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாதவன் இன்னைக்கு வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு விவசாயிகளே ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஒரு விவசாயிங்கிறவன் வந்து அவன் கத்துக்கணும் விவசாயத்தை பத்திங்க. ஏன்னா ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு தன்மைங்க. அதனால வந்து என்னோட மண் ஒரு தன்மையா இருக்கும், உங்களோட மண் ஒரு தன்மையா இருக்கும். ஏன்னா கரிசல் மண் ஒரு மாதிரி இருக்கும், செம்மண் மண் ஒரு மாதிரி இருக்கும், வண்டல் மண் ஒரு மாதிரி இருக்கும். அந்த எல்லா மண்ணுக்கும் அவங்கவுங்க தான் விஞ்ஞானிங்க. நம்மளுடைய அதைத்தான் சொல்லுவார் ஒவ்வொரு இடத்துலையும், அவங்கவுங்க மண்ணுக்கு அவங்கவுங்க தான் விஞ்ஞானி அப்படின்னு பாருங்க. அதனால என்னுடைய மண்ணுக்கு நான் விஞ்ஞானி, உங்களுடைய வண்டல் மண்ணா உங்களுக்கு நீங்க தான், உங்க மண்ணுக்கு நீங்க தான் விஞ்ஞானி. ஏன்னா அதை நீங்க தான் கொடுத்து டெஸ்ட் பண்ண ஒவ்வொன்றும் உங்க வயல்ல. ஏன்னா 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா எனக்கு அது தெரியாது. ஏன்னா என்னோட மண்ணுக்கு நல்லா வருது, இதை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே இது உங்க மண்ணுக்கு நல்லா வேலை செய்யும், நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா அதை வந்து ஒவ்வொன்றும் நம்ம சோதனை பண்ணி ஆவணப்படுத்தணுங்க. ஏன்னா நான் வந்து வியாபாரி கிடையாதுங்க. இதை கொண்டு போய் இருந்தாங்க வித்துக்குங்க, இதை நான் விற்கிறேன்னு சொல்லிட்டு வித்துட்டு இது நல்லா வருங்க அப்படின்னு சொல்லி உங்களை லாஸ் பண்ண நான் விரும்பல. ஏன்னா தெளிவா இருக்கணும் விவசாயிகளே, ஏமாந்துடாதீங்க. இப்போ நான் சொல்றேன். ஏன்னா உற்பத்தியாளர் நான் எனக்காக என்னுடைய பயன்பாட்டுக்காக கண்டுபிடிச்சேன். இவன் இன்னைக்கு வந்து மீனமிலம் தயாரிக்க, மீனமிலமெல்லாம் அது மக்க வைக்கக்கூடியதுங்க. அதனால மீனமிலம்னா அதை மக்க வைக்கிறதுக்காக நீங்க பயன்படுத்தலாம். தயவு செஞ்சு அதை தேவையில்லாம அதை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா மீனமிலம்னா முழுமையா 90 நாள் இருக்கணும், அதுதான் உண்மையான ரிசல்ட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இதா பாருங்க, இதில் நான் போட்டு வச்சிருக்கேன். என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் போட்டு வச்சு நெல்லம்பயிர்களுக்காக கொடுக்கறதுக்காக போட்டு வச்சது 1 லிட்டர்ல 200 லிட்டரா மாத்திருக்கேன். இதோட தன்மை எவ்வளவு, அந்த புளிப்பு வாடை, அந்த வாசம் எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து பாருங்க, என்னுடைய தோட்டத்தை வந்து ஆய்வு பண்ணி பாருங்க. இதுல இருந்து கொடுக்குறேன்னா நான் உங்களுக்கு சும்மா ஃப்ரீயா கொடுக்குறேங்க. இந்த 1 லிட்டர்ல இருந்து 200 லிட்டரா மாத்தினதுல எந்த விவசாயிகள் வேணுனாலும் வந்து மோந்துக்கிட்டு போங்க. 1 பைசா காசு வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயா கொடுக்குறேன். 50 லிட்டர் வேணுமா, 100 லிட்டர் வேணுமா, மோந்துட்டு போங்க. நான் வேண்டான்னு யாரையும் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த உற்பத்தி பண்றதுக்கான காஸ்ட் நான் வாங்கிட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா அதுக்கான மூலக்கூறு வாங்கணும், மெனக்கடுறேன், வேலை கெடுது, இதெல்லாம் இருக்குங்க. அதனால விவசாயிகளே தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. பயிற்சியாளர்ன்ட்டு அவன் 3 வருஷமா இயற்கை விவசாயம் பண்றாள், எப்படிங்க பயிற்சியாளர் ஆவான்? விவசாயத்தை பத்தி தெரியாத தற்குறி எப்படி ஒருத்தருக்கு பயிற்சி கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூ எப்படி வளர்த்துறதுனே தெரியாதவன் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டு அதை வச்சு இது முக்கு பையனுக்கு போதும், இது வளர்ச்சி கொடுக்குதுன்னு ஒரு பித்தலாட்டக்காரன் போலி எப்படி வந்து இன்னைக்கு பயிற்சி கொடுக்க முடியும்? நல்லா யோசிச்சுக்குங்க, தெளிவா முடிவு பண்ணிக்கங்க விவசாயிகளே, ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அவன் வந்து சாணப்பாசி என்ன நான் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் நீ எப்படி நீ இது பண்ணலான்னு சொன்னதுக்கு அப்புறம் பேரை மாத்தினான். ஏன்னா ஒரு நண்பர் வந்து இடைத்தரகரா மீடியேட்டரா வேலை செஞ்சாரு. அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவரு கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அவனோட யூடியூப் சேனல்ல சைனோ பாக்டீரியான்னு போட்டிருப்பான். அதுக்கப்புறம் சைனோ பாக்டீரியான்னு போட்டான். அதுக்கப்புறம் தான் நான் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் சாணப்பாசி கரைசல்னு மாத்தினான். எந்த கரைசல் வேணாலும் மாத்திக்கிட்டுங்க. ஆனா அதோட தன்மை வீரியம் குறைஞ்சு போயிருங்க. விவசாயிகளே ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இதுல இருந்து தொடர்ச்சியா டெவலப் ஆகும்னு சொல்ல முடியாது. டெவலப் ஆகும், ஏன்னா நீங்க எடுக்க அதனுடைய கவுண்ட் குறைங்க. ஏன்னா நான் பயன்படுத்தி பார்த்துருக்கிறேன். ஏன்னா என்னோட யூடியூப் சேனல்ல விஜய் சரவணன் இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்ல போட்டிருப்பேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கெட்டு போனது தாய் திரவம், கெட்டு போனது எது? ஏன்னா தாய் திரவம் கெட்டு போகாதுங்க. அந்த 200 லிட்டர் மாத்தினது கெட்டு போன திரவம் எது, கெட்டு போகாதது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த உண்மைத்தன்மை நான் விளக்கி அந்த யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு பயிற்சி ஒரு விவசாயி கொடுக்குறான்னு எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. பயிற்சி எந்த கொம்பனும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்தந்த மண்ணுக்கு அவங்கவுங்க தான் விஞ்ஞானிங்க. இப்போ நான் சொல்றேன், ஒவ்வொரு பயிருக்கும் உங்களுடைய தோட்டத்துல விளையிறதுக்கு நீங்க தான் விஞ்ஞானி. நீங்க தான் அந்த பயிரோட தன்மை என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆலோசனை வேணா கேட்கலாம். பயிற்சின்னு யாருகிட்டையும் கொண்டு போய் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. நான் இலவச ஆலோசனை தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறேங்க, சரிங்களா? அதனால தயவு செஞ்சு யாரும் ஏமாறாதீங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க. என்ன இன்னைக்கு விவசாயம் செய்யறதை விவசாயிகள் லாபத்துல எல்லாம் செஞ்சுட்டு இருக்கலீங்க, எல்லாமே நட்டத்துலதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து வணிகம் பண்ணாங்கிற கேள்விப்பட்டதே எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்குதுங்க. ஏன்னா ஹியூமிக் அப்படின்னு சொல்லி இது வேர் வளர்ச்சி தூண்டுதுன்னெலாம் சொல்லிட்டு இது வணிகம் பண்றாங்க. எண்ணெய் கரைப்பான்னு இவ்வளவு சொல்றாங்க, அவ்வளவு சொல்றாங்க. இது எங்கேயும் தயவு செஞ்சு வாங்கி ஏமாந்துடாதீங்க. தெளிவா நான் சொல்றேங்க. ஹியூமிக்ங்கிறது நீங்க நாட்டு மாட்டு கோமயத்தை பிடிச்சி வச்சிருங்க, ஒரு 2 வருஷம் பழமையான கோமயமா வச்சிருங்க. அது ஹியூமிக் வேலை செய்யுதுங்க, வேறு வளர்ச்சி தூண்டுது. ஏன்னா கருகருன்னு ஆகி போயிடும்.
ஏன்னா நான் எல்லாமே ஆவணப்படுத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய வயல்ல நான் விட்டுருக்கிறேன், அந்த எப்படி கருகருப்பா போகுது அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த என்னோட யூடியூப் சேனலை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் நான் வந்து யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வீடியோ போடுறது இல்லைங்க. நானும் ஒரு விவசாயி, விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன், விவசாயத்துல நட்டப்பட்டு தான் ஒவ்வொன்றும் நான் கத்துக்கிட்டேன். அதுவும் என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் அதை கண்டுபிடிச்சதுங்க. நான் வியாபார ரீதியாக கண்டுபிடிக்கலைங்க. என்னுடைய பயன்பாட்டுக்கு நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது. அது 4 பேருக்கு பயனடையட்டும்னு நான் சொல்றேங்க. எவனா ஒருத்தன் வணிகம் பண்றதுக்கு இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஏன்னா என்னுடைய பயன்பாட்டுக்காக கண்டுபிடிச்சேன். எங்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க போய் வணிகம் பண்றாங்கல்ல, எனக்கு ஆதங்கமா இருக்குது. அதனால விவசாயிகளே தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இப்பவும் சொல்றேன், ஏமாறாதீங்க. என்ன ஏமாத்துறவ இருக்குது நீ, ஏமாறுறவ இருக்குது நீ, ஏமாத்துறவன் இருக்குத்தான் செய்வான். அதனால விவசாயிகளே தயவு செஞ்சு இப்பவும் சொல்றேன், நீங்க ஏமாந்துடாதீங்க. பயிற்சின்னு எங்கேயும் போயிடாதீங்க. இலவச ஆலோசனை யாரை வேணாலும் கேட்டுக்கலாம். ஏன்னா முன்னோடி விவசாயிகள்லாம் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. நிறைய விவசாயிகள் என்னை போல உள்ள விவசாயிகள்லாம் இன்னைக்கு இலவச ஆலோசனை சொல்றதுக்கு தயாரா இருக்கும். ஏன்னா விவசாயங்கிறது மிகப்பெரிய சவாலானது. ஏன்னா மற்ற தொழிலெலாம் செஞ்சு கத்துக்கிட்டு செய்யறதுங்க, விவசாயம் மட்டும்தான் செஞ்சுட்டு கத்துக்கிறதுங்க. அதனால எந்த விவசாயிகளும் ஏமாந்துடாதீங்க. நல்ல உழைப்பை போட்டு நம்ம முன்னுக்கு வர்றதுதான் விவசாயிங்க. அதனால பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கிறது விவசாயம் கிடையாதுங்க. நம்ம உழைப்பை போட்டு தான் அந்த உழைப்பை எடுக்கிறதுக்கே இன்னைக்கு கண்ணாமூடி தண்ணி திருவுதுங்க. லாபமா நட்டமாங்கிறது ஒரு நிலம்பயிர்னா அது 120 நாள் ஹைபிரிட் ரகம்னா, பாரம்பரிய ரகம்னா 120 நாள் ரகம் இருக்குது, 150 நாள் ரகம் இருக்குது, 180 நாள் ரகம் இருக்குதுங்க. ஏன்னா அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி, சீதோச நிலைக்கு தகுந்த மாதிரி, கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பயிரினுடைய வளர்ச்சி, விளைச்சல் இது எல்லாமே கூடுது குறையுதுங்க. பூச்சி தாக்குதல் இருக்குது. அதனால அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். இடுபொருட்களும் மாற்றி மாற்றி தான் நம்ம கொடுக்கணும். அப்பொழுதுதான் பயிர் ஆரோக்கியமாக வரும். என்னைக்குமே இந்த எல்லாரும் சொல்றாங்க, இந்த சாணப்பாசி கரைசல் ஒன்னே போதும், சைனோ பாக்டீரியா இது ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. என்னை இப்போ கூப்பிட்டு, இப்போ நான் வீடியோ போட்டதுலேருந்து இப்போ என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. என்ன நான் குறிப்பிட்ட நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். இப்போ வீடியோ போடுறத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டே கேட்குறாங்க, ஏங்க நான் லோகிட்ட வாங்கினேன், என்னங்க எனக்கு ரிசல்ட் வரல, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் சொல்றேன் பாருங்க, அதனுடைய கவுண்ட் குறையும். ஏன்னா ஒருத்தர் வந்து அதுல இருந்து மோந்து கொடுக்கல, அதோட தன்மை வேலை செய்யாதுங்க. தாய் திரவம்னா அது தானா அதை வந்து ரேஷியோவோட உற்பத்தி பண்ணணும். அதை முழுமையா இது மாதிரி உற்பத்தி பண்ணா மட்டும்தான் இதுதான் தாய் திரவம். இது வந்து 2.5 வருஷம் ஆனதுங்க, 2022. இப்போ இன்னைக்கு எத்தனைங்க, 25 டிசம்பருங்க. ஏன்னா இது 2022. நான் வந்து அக்டோபர்ல இது ரெடி பண்ணதுங்க. அக்டோபர்ல ரெடி பண்ண தாய் திரவம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்ப புதுசா பண்ண தாய் திரவம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதுதான் உண்மைத்தன்மைங்க. ஏன்னா நம்ம இலைதலைகள்ல இருந்தெல்லாம் சாறு எடுக்கிறதுனால தான் இதோட தன்மை மாறுது. அடியில வந்து அந்த இலைதலைகளோட அந்த டஸ்ட்டு, அந்த கசாயம் வந்து அடியில சேருதுங்க. இது வந்து நீங்க ஆவணப்படுத்திக்கணும். உண்மை யாரு போலி யாருன்னு தெரிஞ்சு நீங்க விவசாயிகளே விவசாயத்துக்கு உள்ள வாங்க, போய் வாங்குங்க, ஏமாந்துடாதீங்க தயவு செஞ்சு. அதனால விவசாயிகளுக்கு ரிக்வெஸ்டா சொல்றேன். அதனால எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும். அதனால வந்து லாபத்தை நோக்கித்தான் ஒவ்வொரு விவசாயியும் முன்னேறணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேங்க. அதனால எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யுங்க, பயனடைங்க, நல்லா இருங்க. நன்றிங்க.